அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 49வது மேட்ச் வெனஸ்டே சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கான ஒரு பேட்டில் தான் ஃபுல் ப்ரிவியூ பார்க்க போகிறோம். யார் யார் டீமை எடுக்கலாம், யார் யாரை எடுக்கக்கூடாது, யார் யார் பஞ்சாப்க்கு எதிராக சிஎஸ்கே நல்லா விளையாடிருக்காங்க, சிஎஸ்கே எதிராக பஞ்சாப் யார் நல்லா விளையாடிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி முதலிடம், மும்பை 2வது இடம், ஜிடி 3வது இடம், டிசி 4வது, பஞ்சாப் 5வது இடம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் 10வது இடம், சன்ரைசர் 9, ராஜஸ்தான் 8, கேகேஆர், எல்ஐசி 7 மற்றும் 6வது இடம். இப்போ இந்த லாஸ்ட் 4 டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், கேகேஆர், இவங்க எல்லாமே இந்த டாப் 4 டீம்ஸ் கூட மோத போறாங்க. இதுல ஒரு 2 டீம் வந்து இப்போ சென்னைக்கு டோட்டலா 5 மேட்ச் இருக்கு. அதேதான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு 5 மேட்ச், ஆர்ஆருக்கு 4 மேட்ச், கேகேஆருக்கு 5 மேட்ச். இப்போ இதுல மொத்தம் மேட்ச் கணக்கு பண்ணீங்கன்னா 20 மேட்சஸ் இருக்கும். இந்த 20 மேட்சஸ்ல ஒரு 6-7 மேட்சஸ் வந்து இந்த டாப் ஆர்டர்ல எல்லாமே தோக்குறாங்க. மும்பை தோக்குறாங்க, ஆர்சிபி தோக்குறாங்க, ஜிடி தோக்குறாங்கன்னா ஸ்டில் தே அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ யாருமே கன்ஃபார்ம்டு டாப் ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4 கிடையாது. எல்லாமே மாறக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றங்கள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் கன்ஃபர்மேஷன் லிஸ்டே வரும். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் நல்ல ஸ்பின் ட்ராக், ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், பேட்டிங்க்கும் சப்போர்ட் பண்ணும். எல்லாமே ஒரு மிக்சட் ட்ராக்கா 2024-2025 போய்கிட்டு இருக்கு. டோட்டலா 31 மேட்ச். அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 16 மேட்சும், பஞ்சாப் கிங்ஸ் 15 மேட்சும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க. அடுத்தது ஸ்கோரிங் பேட்டர்ன். இந்த ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 150 54 முறை நடந்திருக்கு. இதுதான் டாப். 150 குறைவான ரன்கள் 54 இன்னிங்ஸ். 190க்கு மேல பாருங்க 22 இன்னிங்ஸ். இதுதான் ரொம்ப லோ. 22 இதுதான் ரொம்ப ஹை. மீடியம் பார்த்தீங்கன்னா 150 to 116 49. இது ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 45 வரல. பட் இது சேர்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95 வந்துடுச்சு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 72 முறை, பேட்டிங் செகண்ட் 66 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் 159, ஹையஸ்ட் ஸ்கோர் 246, லோயஸ்ட் ஸ்கோர் 70. இங்க வந்து ஃபாஸ்ட் 30, ஸ்பின் 16. 2025 சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஎஸ்கே பாருங்களேன், சூப்பரா இருக்கும். 158, 146, 158, 103, 154. சிஎஸ்கேவோட அதிகபட்சமான இது என்னது, 158 ரன், 5 விக்கெட். 159 கூட அடிக்கல, 158 தான். 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல 5 மேட்ச் நடந்திருக்கு. இந்த 5ல் எத்தனை வின் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வான் பை 4 விக்கெட்ஸ். மீதி எல்லாமே ஆர்சிபி வின்னு, டெல்லி வின்னு, கொல்கட்டா வின்னு, சன்ரைசர் வின். மும்பையை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அப்போ மும்பை அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. இந்த 155 9 இதை மட்டும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் இவங்க அடிச்சதை இவங்க சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போனட் பாருங்களேன், 196 அடிச்சிருக்காங்க. அப்போ 200 அடிக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் இங்கே இருக்கு. 10 ஓவருக்கு 107, இங்கேயும் அந்த ஸ்கோர்ஸ் இருக்கு. 20 ஓவருக்கு 183, இங்கேயும் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கோர்ஸ் இருக்கு. இங்கே மட்டும்தான் 18 புள்ளி 155, ஒரு 170 வர மாதிரி ஒரு ஸ்கோர்ஸ். மற்றபடி சென்னை சூப்பர் கிங்ஸ் 159 ரன்னுக்கு அடிக்கவே இல்லை. அப்போ 150 தான் அடிக்கிறாங்க, 158 அப்படிதான் ஆவரேஜா இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸை பிக் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி டீம்ஸ் இருக்குன்றது நீங்க பார்க்கணும். ஆப்போனட்ல பாருங்க, ஆவரேஜா வந்து 9 விக்கெட், 7 விக்கெட், 6 விக்கெட், 5 விக்கெட், 2 விக்கெட். இங்க மட்டும் தான் 2 விக்கெட், ஏன்னா 103ன்றதுனால 2 விக்கெட். அப்போ சராசரியா ஒரு 5 விக்கெட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸால எடுக்க முடியுது. அப்ப அந்த போலர் யாரு, 5 பேர் விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அந்த போலிங் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல பார்ப்போம். அனுஷ் கம்போஜ் 1 விக்கெட், நூர் அகமது 1 விக்கெட். இங்க 2 விக்கெட் வந்துருச்சு. கலீல் 2, நூர் அகமது, பத்திரானா, ஜடேஜா இந்த 3 பிளேயர் 1 விக்கெட், கலீல் அகமது 2 விக்கெட், மொத்தம் 6 விக்கெட். இங்க 7 விக்கெட். அப்ப நூர் அகமது 3, பத்திரானா 2, கலீல் அகமது 1. இங்க 9 விக்கெட், நூர் அகமது 4, கலீல் அகமது வந்து 3 விக்கெட். டோட்டலா இதுல 2 7 விக்கெட். அப்போ கலீல் அகமது, நூர் அகமது, கலீல் அகமது, நூர் அகமது, கலீல் அகமது, நூர் அகமது, இங்க நூர் அகமது. ஆக மொத்தம் எல்லா மேட்ச்லயும் நூர் அகமது வராரு.
ஒரே மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சும் கலீல் அகமது வராரு. சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர்ஸ். இந்த பேட்டிங்கில் 150 அடிக்கிறாங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர்ஸ். யாராவது ஒருத்தர் மட்டும் இந்த மாதிரி ஒரு 40, 20, 15, 30 இந்த மாதிரி அடிச்சடிச்சு 30 எப்படி பார்த்தாலும் ஒரு 150 ரன் வந்துடுது. இப்போ பார்ப்போங்க, இதுதான் மெயின். இதை வச்சு தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து பிக் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம எப்படி டீம்ஸ் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். நம்ம வந்து எல்லா பிளேயர்ஸுமே கொடுத்துருக்கோம். யார் யார் அந்த டீம்லேருந்து எப்படி பிக் பண்ணலாம், சென்னையிலேருந்து எப்படி பிக் பண்ணலாம், பஞ்சாப்லேருந்து எப்படி பிக் பண்ணலாம், எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் பாருங்க, பிரபு சிம்ரன் சிங் 91%. 4 முறை ட்ரீம் டீம் வந்திருக்காரு. சிஎஸ்கே கிட்ட போராடி இருக்காரு. சிஎஸ்கே கிட்ட ரொம்ப போராடி இருக்காரு. இவர் வந்து ஒரு டிராப்டு பிளேயர்ஸா நம்ம பார்க்க முடியுது. அதாவது இவர் எடுக்கக்கூடாதுன்றது இல்லை, ஸ்டாட்ஸ் படி ஒரு டீமும் ஸ்டாட்ஸ் இல்லாம அகேன்ஸ்டா ஒரு டீமும் போகலாம். சிஎஸ்கே கிட்ட இவர் ரொம்ப 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 புவரா இருக்காரு. ஆனா 91%, 4 நாள் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. மீதி 4 மேட்ச் ட்ரீம் டீம் வரல. ஜோஸ் இங்கிலீஷ் 16%, ஒரு 3 மேட்ச் ஆடி இருப்பாரு, 2 ட்ரீம் டீம் வந்திருக்காரு. எம்எஸ் தோனி 17%, ஆனா 5 தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காரு. சென்னை பஞ்சாப் இந்த 2025 ஆடின மேட்ச்ல 71 பாயிண்ட் வாங்கியிருக்காரு தோனி. ஸ்ரேயஸ் ஐயர் 86%, மொத்தமா 3 ட்ரீம் டீம். சிஎஸ்கே கிட்ட ஒரு புவர் ரெக்கார்டு, இவர் ஒரு டிராப்டு பிளேயர். பிரியான்ஷ் ஆர்யா 92%, 5 ட்ரீம் டீம். 2025 சிஎஸ்கே மேட்ச்ல இவர் வந்து 211 பாயிண்ட் வாங்கியிருக்காரு, கேப்டன் நாக்ஸ். சிவம் தூபே 70%, 4 ட்ரீம் டீம். பஞ்சாபுக்கு எதிராக 71 பாயிண்ட் வாங்கியிருக்காரு இந்த சீசன்ல. ஷேக் ரஷீத் 2 ட்ரீம் டீம் வந்திருக்காரு. தீபக் கூட ஒரு ட்ரீம் டீம் வந்திருக்காரு. மற்றபடி உங்க பஞ்சாப் கிட்ட விளையாடல. டெவல் பிரவிஸ் ஒரு ட்ரீம் டீம், ஒரு மெசா ஆனார், ஒரு ட்ரீம் டீம். சஷாக் சிங் 2 ட்ரீம் டீம். சிஎஸ்கேக்கு எதிராக நல்லா விளையாடி இருக்காரு, 100 பாயிண்ட் வாங்கியிருக்காரு சஷாக் சிங். இவர் மெயின் பிளேயரா இருப்பாரு சஷாக் சிங். மார்க்கோ ஜான்சன் 87%, 6 தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காரு. சிஎஸ்கேக்கு எதிராக 68 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. விஜய் சங்கர் 8%, 3% ட்ரீம் டீம் 6 மேட்ச்ல. மேக்ஸ்வெல் 25%, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 3%. இவங்க ஒரு வேலை யாராவது விளையாடினாங்கன்னா ட்ரம்ப் கார்டு பிக்கா ட்ரை பண்ணலாம், ஆப்ஷனல். அஸ்மத்துல்லா ஓமர்சாய் அண்ட் சாம் கரன் இவங்களும் ஆப்ஷனல். சாம் கரன் வேஸ்ட், பட் அஸ்மத்துல்லா ஓமர்சாய் ட்ரை பண்ணலாம். ஜடேஜா 91%, 6 மேட்ச் டீம். பஞ்சாபுக்கு எதிராக புவர் பெர்ஃபார்மன்ஸ், இவர் டிராப்பு. அஷதீப் சிங் சிஎஸ்கே கிட்ட புவரா இருக்காரு. நூர் அகமது பிபிகேஎஸ்க்கு பஞ்சாபுக்கு எதிராக ரொம்ப புவரா இருக்காரு. சகால் சிஎஸ்கே எதிராக புவரா இருக்காரு. கலீல் அகமது 67 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. பத்திரானா பஞ்சாபுக்கு எதிராக புவராய் இருக்காரு. அப்போ நீங்க பாருங்க யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. எம்எஸ் தோனி, பிரியான்ஷ் ஆர்யா, சிவம் தூபே, ஷேக் ரஷீத், சஷாக் சிங், டெவில் பிரவிஸ் ஒரு 50-50 வச்சுப்போமே, 50-50 அப்படின்னு 2 கோடு போட்டுப்போம். மார்க்கோ ஜான்சன், மேக்ஸ்வெல் ஆர் ஸ்டோனிஸ் வந்து ஆப்ஷனல். ஓமர்சாய் வந்து ஆப்ஷனல். ஜடேஜா டிராப்டு. ஹர்ஷதீப் சிங், நூர் அகமதும் டிராப்டு. சகால் டிராப்டு. கலீல் அகமது. இப்போ எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. 1, 2, சஷாக் சிங் 3, ஷேக் ரஷீத் 4, சிவம் துபே 5, பிரியன்ஷ் ஆர்யா 6, எம்எஸ் தோனி 7, ஜோஸ் இங்கிலீஷ் வந்து வாய்ப்பு கம்மியாக கிடைச்சிருக்கு, 2 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு, அதனால அவர் 8. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா டெவால் பிரவிஸ் போகலாம், இல்லைன்னா ஆஷ் மாத்திரே போகலாம். அதுக்கப்புறம் இங்கே மேக்ஸ்வெல் ஸ்டாயினியஸில் ஒருத்தரை கொண்டு போகலாம், ரிஸ்கியாக கொண்டு போகலாம். நூர் அகமது இல்லைன்னா சகல் கொண்டு போகலாம். இப்படி தான் ஒரு 11 பிளேயர்ஸ் வந்து டிஃபரன்ஷியலாக நம்ம பாயிண்ட்ஸோட யார் யார் இந்த சென்னை பஞ்சாப்க்கு எதிராக விளையாடினாங்கிற டேட்டா இங்கே இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு டீம்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணும்போது ஒரு நல்ல டீம் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவரு ஓகே, இவரு ஆப்ஷனல். சிவம் தூபே ஓகே, எம்எஸ் தோனி ஓகே. இங்கே ஓவர்டன் இல்லை சாம் கரன் யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதே மாதிரி கலீல் அகமது ஓகே. இப்போ 1, 2, 3, 4, 5 இருக்காங்க. இங்கே இவர் சேர்த்திங்கன்னா
மாத்திரை சேர்த்திங்கன்னா ஒரு 6. இதுதான் இந்த 6 பிளேயர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியான் ஷாரியா ஒரு பிளேயர், அதுக்கப்புறம் மார்க்கோ ஜான்சன், அப்புறம் சஷாக் சிங், ஸ்டாயினிஸ் ஆர் மேக்ஸ்வெல் ஆர் ஓமர்ஸா, இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். ஸோ இதெல்லாம் தான் டீம் பிக்காக இருக்கும், நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருப்போம். ஷேக் ரஷீத், டெவால் பிரவிஸ், மாத்ரே, கலீல் அகமது, MS தோனி, சிவம் துபே, பிரியான் ஷாரியா, சஷாக் சிங், ஜாஸ் இங்கிலீஷ், மார்க்கோ ஜான்சன், ஓமர் சாய். இந்த மாதிரி ஒரு டீம் தாங்க. இந்த மாதிரி ஒரு டீம். ஹர்ஷதீப் சிங் இல்லை, நல்லா தெரியும். நூர் அகமது இல்லை, நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவங்க பிரபு சிம்ரன் சிங் இல்லை, ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை. முக்கியமான பிளேயர் இதெல்லாம் ட்ராப் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டீம் தான் வின் பண்ணது. ஜிஎல் அடிக்குது. நீங்கள் டெமோ டீம், ட்ரீம் டீம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த டீம் உள்ளே போகுது, எந்த டீம் உள்ளே போய் எது ஃபர்ஸ்ட் ரேங்க் டீம்ன்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுதான் பெஸ்ட் டீம் கிரியேஷனாக இருக்குது. இதுலேருந்து ஒரு பிளேயர், 2 பிளேயர், ஒரு பிளேயர், 2 பிளேயர், ஓமர் சாயை ரிமூவ் பண்ணுங்கள், ஸ்ரேயஸரை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் வந்து சகாலை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நூர் அகமதை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேஷனில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ட்ரீம் டீம் பார்க்கலாம். இந்த ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் பூரல், MS தோனி, விஜய் சங்கர், பாருங்க அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எடுக்க மாட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா, இதெல்லாம் வந்து வேற கிரவுண்ட், MA சிதம்பரம் ஸ்டேடியம் கிரவுண்டில், சென்னை ஆடின கிரவுண்ட் MA சிதம்பரம் ஸ்டேடியம். அதே மாதிரி சால்ட், இதில் அன்எக்ஸ்பெக்டடாக பாருங்க யார் யாரெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். லிவிங்ஸ்டன் அன்எக்ஸ்பெக்டட், விஜய் சங்கர் அன்எக்ஸ்பெக்டட், வில் ஜாக்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர், ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர், மொயின் அலி ஒரு 77 பாயிண்ட்ஸ், ரகானே, வின்டன் டீகாக். இங்கே பாருங்க பேட்டிங் பாருங்களேன், விஜய் சங்கர், சிவம் துபே பேட்டிங் வருவாரா, நூர் அகமதும் கம்போஜும் உள்ள வருவாங்களா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். MA சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்ல நூர் அகமது, கம்போஜ், இங்க வந்து சங்கர், தூபே, இந்த 4 பிளேயர் வச்சு மேட்சை முடிச்சிட்டாங்க. இங்க ருத்ராஜ், ரவீந்திரா, அதுக்கப்புறம் நூர் அகமது, கலீல் அகமது, நாத்தன் எல்லிஸ். இங்க பாருங்க நூர் அகமது, பத்திரானா, அதே மாதிரி ஜடேஜா, ரவி, ஒண்ணுமே இல்லை பேட்டிங்ல வெறும் ரச்சீந்திர ரவீந்திரா, தோனி. இந்த மாதிரி டீம் எடுக்க முடியுமா, யோசிச்சு சொல்லுங்க. இதை வந்து பாருங்க விராட் கோலி டிராப், KL ராகுல், அபிஷேக் பூரல், MS தோனி, விஜய் சங்கர் ஒரு டீம், கலீல் அகமது, பத்திரானா ஒரு டீம். இவ்வளவுதான் இருக்கு டீம்ஸ். சென்னை சூப்பர் பஞ்சாபுக்கு எதிரான டேட்டா தான் நம்ம பார்த்தோம். இப்போ MA சிதம்பரம் ஸ்டேடியம்ல பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது, கலீல் அகமது வராங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல டீம்ஸ் போடுங்க. அதாவது இந்த 3 போலர் வச்சு ஒரு டீம் போடுங்க, இந்த 3 போலர் வச்சு ஒரு டீம் போடுங்க, இந்த 2 போலர் வச்சு டீம் போடுங்க, இந்த 2 போலர் வச்சு ட்ரை பண்ணுங்க, மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்க. நம்ம டெமோ டீம் பாருங்க, MS தோனி, ஜாஸ் இங்கிலீஷ். பஞ்சாபுக்கு எதிராக யார் நல்லா விளையாடிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பிரியான் ஷாரியா, டெவால் பிரவிஸ், மாத்ரே, ரஷீத், தூபே, ஓமர் சாய், மார்க்கோ ஜான்சன், அனுஷ் கம்போஜ். இவ்வளோதான் டீம்ஸ். இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த ஓமர் சாயை ரிமூவ் பண்ணிட்டு கலீல் அகமதை நம்ம இங்கே கொண்டு வரதுனா கொண்டு வரலாம். ஸோ 2 பவுலர்ஸ் வந்து இங்கே கொண்டு வரலாம். அதே மாதிரி MS தோனி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கூட அந்த டீமுடைய இன்னொரு பவுலர்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். இதுல இருந்து அப்படியே மாற்றி மாற்றி ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் மாற்றி மாற்றி கொண்டு வரலாம். இதுதான் டெமோ டீம். இது சினாரியோஸ். பேட்டிங் டீம் வந்து ஆவரேஜாக ஃபஸ்ட்டு 8 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பேட்டிங் டீம் வந்து ஆவரேஜாக 4 விக்கெட் தான் லாஸ் பண்ணுறாங்க. ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங் 170+ அடிச்சாங்கன்னா சேஸ் பண்ணுறது கஷ்டம். லோ ஸ்கோர்னா ஈஸியாக சேஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து சினாரியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெலகிராமில் இல்லாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.